கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்க எத்தனை முறை காப்பாற்றப்பட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க, கேளுங்க. பைபிள்ல திருப்பாடல்கள் அதிகாரம் 91 வசனம் 12ல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்கு. உன் கால் கல்லுல மோதாதபடிக்கு அவங்க உன்னை தங்கள் கைகள்ல ஏந்தி கொள்வாங்க. அதாவது நீங்க தடுமாறும் போதெல்லாம் தேவன் உங்களை தாங்கி பிடிக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாவோட ரோட்டை கடந்து போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த குழந்தை அப்பா கையை விட்டுட்டு முன்னாடி வேகமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஒரு செகண்ட்ல அப்பா அந்த குழந்தையோட கைய ரொம்ப பலமா பிடிச்சு பின்னாடி இழுத்துட்டாரு. குழந்தைக்கு ஒரே கோபம், ஏன்பா என்னை இப்படி இழுத்தீங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அடுத்த 2 வினாடிக்குள்ள ஒரு பெரிய லாரி அந்த இடத்த ரொம்ப வேகமா கடந்து போச்சு. அப்போதான் அந்த குழந்தைக்கு புரிஞ்சது, அப்பா அப்படி இழுத்தது வலிக்க வைக்கல, உசுர காப்பாற்றதான்னு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்குது. சில கதவுகள் திடீர்னு மூடிடும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. சில வாய்ப்புகள் அப்படியே கை நழுவிடும். அப்போ நமக்கு ரொம்ப வலிக்கும். தேவனே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நம்ம கேட்போம். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போதுதான் நமக்கு புரியும், அன்னைக்கு அது கிடைக்கலன்னு நாம அழுத விஷயம் நம்ம வாழ்க்கைய காப்பாற்ற தேவன் தடுத்த விஷயம்னு. நீங்க இழந்தது எல்லாமே நஷ்டம் இல்ல, அதுல சிலது தேவனோட பாதுகாப்பு. இன்னைக்கு உங்களுக்கு புரியாத சில விஷயங்களுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களை விட உங்களோட நாளைய தேவன் ரொம்ப நல்லா அறிவாரு. அதனால அவர் பிடிச்ச கைய என்னைக்கும் விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கும் நின்னுகிட்டு இருக்கிறது உங்க பலத்தால இல்ல, அது தேவனோட பாதுகாப்பால தான். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்டில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.